வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் சில காரியங்களை செய்கிறார். அல்லாவிட்டால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் சில காரியங்களை செய்கிறார். ஏனென்றால் நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த சபையை நீங்களா தெரிந்து கொள்ளவில்லை, இந்த ஊழியக்காரனை நீங்களா தெரிந்து கொள்ளவில்லை, இந்த விசுவாச பிள்ளைகளை நானா தெரிந்து கொள்ளவில்லை. யார் தெரிந்து கொண்டார்? எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? தேவன் தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் பிறக்கும் போதே, தாயின் கருவில் உருவாகும் போதே தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வைத்து அபிஷேகத்தை கொடுத்து இந்த இடத்துல கூடி ஆராதிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எங்கெல்லாமோ வாழ்ந்தோம், எப்படி இல்லாம வாழ்ந்தோம், எங்கெல்லாமோ போனோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்து ஒன்று கூடி இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் இந்த இடத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது ஏதோ அதை அவர் உங்களுக்கு அவர் தருவார். முதல் பாயிண்ட், இந்த வசனத்துல 3 காரியங்கள் இருக்கிறது. 3 பாகமாக நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை இந்த வசனத்தை அஸ்திபாரமாக வைத்து, மூல வசனமாக வைத்து 3 காரியங்கள். ஒன்று, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அவர் நமக்கு தரும்படியாக. நான் விதமாக எடுத்திருக்கிறேன், அவர் நமக்கு தரும்படியாக. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு சொல்ல மாட்டீங்களே, கொடுக்கத்தக்கதாக. நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். அப்போ பாருங்க, தெரிந்து கொண்டவர்களுக்கு 3 காரியம். 1, தருகிறார். 2, கனிகளை கொடுக்க சொல்கிறார். 3, அந்த கனிகளிலே நிலைத்திருக்க வைக்கிறார். 3 காரியங்கள். இன்னைக்கு முதலாவது காரியம், தேவன் நமக்கு கொடுக்கிறார், அளவிட்டால் தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார், அளவிட்டால் கொடுக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களின் காலத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, முற்பிதாக்களுடைய காலத்திலிருந்து நாம் பார்க்கும்போது நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து, ஆபிரகாம் ஒன்றும் இல்லாதவனாயிருக்கிறார். அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்தபடியினால கடந்த வாரத்திலே பார்த்தோம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன் என்று கர்த்தர் என்ன செய்தார்? சொன்னார். அப்போ ஒண்ணுமே இல்லை. இந்த விளாத்தி குலத்துக்கு நான் வரும்போது என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நத்திங் இன் மை ஹேண்ட்ஸ். என்னுடைய கரத்துல ஒன்றும் இல்லாதவனாய் வந்தேன். ஆனால் தெரிந்து கொண்டவங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல சில நேரங்களில் இந்த சபையில் இருக்கிறதான பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால், அவர்கள் இந்த சபைக்குள்ள வரும்போது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? சொல்ல மாட்டேங்கீங்களே. கர்த்தர் உங்களுக்கு ஒன்றும் தராத ஆள் மாதிரிலாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. தந்ததுக்கு நன்றி சொன்னதான் இன்னும் தருவாரு. அல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார்? தந்து கொண்டுதான் இருக்கிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கிறார். நான் தனியாய் வந்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தார், கர்த்தர் நல்ல பிள்ளைகளை கொடுத்தார், கர்த்தர் நல்ல சபையை கொடுத்தார்,
சபை நிறைய கர்த்தர் ஆத்துமாக்களை தந்திருக்கிறார், நல்ல பில்டிங்கை தந்திருக்கிறார், நல்ல வாகனங்களை தந்திருக்கிறார். இன்னும் எதையெல்லாம் கொடுக்க அவருக்கு சித்தமா இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கு தருவார். ஏனென்றால் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனால் என்ன செய்யப்பட்டவன்? தெரிந்து கொள். அதே போல நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமே இல்லாம நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையே எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்துதான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன். எல்லாம் உடையவனாய் நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கல. இந்த காலத்துல கேட்குறாங்க, பொண்ணு பார்க்க போயாச்சுன்னா மாப்பிள்ளை என்ன செய்தாரு, அவருக்கு வருமானம் என்ன, அதுக்கப்புறம் தான் பொண்ணு பேசுவாங்க. எப்படி பாஸ்டர் நவமணி அவங்களுக்காக நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் என்னை அவங்க பார்க்க வரும்போது நான் என்ன செய்தேன், எவ்வளவு வருமானம் அவங்க கேட்கல. உங்களுடைய மகளை கிருபையா என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. அவ்வளவுதான். கிருபையா என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். எதற்காக நான் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற காலம் எவ்வளவு சம்பளம், எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் கடைசியை நீங்க போங்க, நாங்கள் ஜெபம் பண்ணி என்ன செய்கிறோம் சொல்றோம். முடியும் முடியாது என்பதை பின்னாலே நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஆனா என்னுடைய மாமனார் ஒரு வார்த்தை கூட சொல்லல. எங்களுடைய போதக என்னுடைய தகப்பனார், ஆவிக்குரிய தகப்பனார் சொன்ன உடனே அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து கொடுத்தார். குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துகிறார். காரணம், அவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார், என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்தாரு? கொடுக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் எல்லாத்தையும் கொடுக்கிறார். முதலாவது உங்களுடைய மைண்டில் இருக்க வேண்டும். மைண்ட் இட் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. You are chosen by God. நீங்கள் தேவனால் என்ன செய்யப்பட்டவர்கள்? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். எனக்கு ஒரு குறைவும் என்ன செய்யாது, வராது. எங்க அப்பா என்னை குறைவில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. பெத்த அப்பாவை நான் சொல்ல, பெத்த அப்பாவும் பிள்ளைகளை குறைவில்லாமல் நடத்துதாங்க. அதை காட்டிலும் பரம தகப்பன். அல்லேலூயா. அந்த பரம தகப்பன் நம்மை குறைவில்லாமல் என்ன செய்வார்? நடத்துவார். அவர் தருகிறார். என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தினால கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆக வேண்டும், கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல வேலை தரணும், கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல வருமானம் தரணும், கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்கிறோம்? தந்த தேவனுக்கு நம்ம மீண்டும் என்ன செலுத்துகிறோம்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய நாமத்தை ஜனங்கள் மத்தியில் என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவே. நாம் ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறோமா? அப்போ கொடுக்கத்தக்கதாக பெற்றுக்கொள்ளும்படியாக எவைகள் எல்லாம் தேவன் நமக்கு தருகிறார் என்றால், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, அதை ஈசாக்ல நிறைவேற்றுகிறார். பாருங்களேன், மறுபடியும் ரீகன்ஃபார்ம், சந்ததிக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணுதாரு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க அந்த 28 அதிகாரத்துல அவன் படுத்து தூங்குதான். வனாந்தரம், ஒருத்தரும் இல்லை, கூட ஒருத்தருமே இல்லை. லாபானை பார்ப்பதற்காக அவன் போறான். போகிற இடத்துல ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் இப்ப அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். வாசியுங்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அந்த ஏணிகளுக்கு மேலாக ஒரு ஏணி பூமிக்கும் வானத்திற்கும் என்ன செய்யப்பட்டிருந்ததா? வைக்கப்பட்டிருந்தது. அந்த வைக்கப்பட்ட ஏணியில கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன்? ஏன் ஆண்டவர் சில வாரங்களாக தருவேன்,
சொந்த இடத்தை தருவேண்டு பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா யாருக்குள்ள விசுவாசம் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். விசுவாசம் இல்லை என்றால் விசுவாசத்திற்குள் வந்ததற்கு பின்பு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்றாரு, தேவனாகிய நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன், தாருவேன். அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு 15வது வசனத்துல சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன், உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். நான் உனக்கு வெறுமனையாய் சொல்லிட்டு போறது இல்லப்பா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்களை கர்த்தர் வெறும் வார்த்தையினால் நிரப்புகிறவர் அல்ல, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் தேவன். அல்லேலூயா. சொல்லும் வார்த்தையை கர்த்தர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஆண்டவருக்காக நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் பல ஸ்டெப் உங்களுக்காக எடுத்து வைப்பார். அல்லேலூயா. ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க. முதலாவது நீங்க எழுந்துருங்க, மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. மீதி காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார், பார்த்துக் கொள்வார். படுத்திருக்கிற பூமியை வானத்தை பார்த்து படுத்து தூங்குதான், சொப்பனம் வருது. அப்ப யாக்கோபுட்ட ஏதாவது இருந்துச்சா, யாக்கோபுட்ட ஏதாவது இருந்துச்சா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிலங்கள் வாங்குவதற்கு கையில சேக்கல் இருந்துச்சா, வெள்ளி இருந்துச்சா, பணங்கள் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் என்ன செய்தார், பேசுறாரு. பேசி அந்த வார்த்தையை இது பண்ணதுக்கு அப்புறம்தான் அவன் சொல்லுதான், ஆண்டவர் என்னை சமாதானத்தோடு கூட வர பண்ணுவாரானால் இந்த கல் தேவனுக்கு வீடாகும். இந்த கல் தேவனுக்கு என்ன செய்யும், வீடாகும். வீடாகும் சொன்னது மட்டுமல்ல, அவன் சொல்லுதான், தேவன் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் நான் உமக்கு என்ன செய்வேன், தசமபாவம் கொடுப்பேன்ட்டு ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டான். என்ன அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும், இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு உண்மையா இருந்தா ஆண்டவர் எங்கேயோ நம்மளை கொண்டு போவார். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் நான் என்னது கொடுப்பேன், ஒண்ணு இல்லை. தசமபாவம் கொடுப்பதற்கு அவன்கிட்ட 10 வெள்ளி இல்லை, 10 சேக்கல் இல்லை. அவனுடைய இருதயம் என்ன செய்கிறது, கர்த்தரோடு என்ன செய்கிறது, கர்த்தரோடு என்ன செய்கிறது, இடைப்படுகிறது. ஏன்னா அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்வது ஏதோ அதை பிதா உங்களுக்கு கொடுக்கணும். பிதா உங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். சரி, ஒன்று படுத்திருக்கிற பூமியை கர்த்தர் தருவார். 5 சென்டோ 2 சென்டோ 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம சபையில 1.5 ஏக்கர்ல வீடு கட்டணும்னு இருக்காங்க. இல்லையா? அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லிருக்கேன், பக்கத்துல ஆராதிக்கிறதுக்கு ஒரு சின்ன செட்டு என்ன செஞ்சிருங்க, போட்டுருங்க. அது நல்லது. தேவன் அந்த காரியத்தை என் கண் காணவே அதை வாய்க்கை செய்வார். அவங்களுடைய விசுவாசம் அதே போல ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் வரணும். விசுவாசம் ஆண்டவர் எனக்கு நல்ல இடத்தை தரணும், அதுல நான் நல்ல வீடு கட்டணும், அந்த வீடோட சேர்த்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடத்தை கட்டணும், அந்த ஆராதிக்கிற இடத்துல எனக்கு வாரத்துக்கு ஒரு நாளோ டெய்லியோ ஒரு ஜெபம் என்ன செய்ய வேண்டும், நடக்கணும். அந்த எண்ணத்துக்குள்ள வந்தாச்சுன்னா காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில கர்த்தர் பேசுறாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன்ப்பா. என்ன நன்மையை தருவேன், அதை நாளைக்கு மறுநாள் தான் ஆண்டவர் சொல்லாம இன்னைக்கு என்ன செய்வேன், தருவேன். ரெட்டிப்பான நன்மை முதல்ல தருவதை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் எப்படி கொடுப்பாரா, ரெட்டிப்பான நன்மையை என்ன செய்வேன், தருவேன். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ரெட்டிப்பான நன்மைகளை பெறுவதற்கு அந்த வசனத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்திலேயே கர்த்தர் ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். வாசிமா, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. நீங்க திரும்பும் கண்டிஷன் அதுதான். என்னது, அரணுக்கு என்ன செய்யணும், சபைக்குள்ள என்ன செய்யணும், திரும்பணும்.
நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், சபை முடிஞ்சோன்னு ஓடக்கூடாது, அங்க திரும்பணும். என்ன இருக்கு என்ன இல்லை அதை பார்க்கணும், ஜெபம் பண்ணணும். அதற்காக நாம் திரும்பும் போது கர்த்தர் இறங்குவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு என்ன செய்யுங்கள், திரும்புங்கள். அரணுக்கு திரும்பி வந்துடணும். எங்க போனாலும் பிள்ளைகள் ஒரு காலகட்டத்தில் எங்கதான் வரும், எங்கதான் வரும், தாய் தகப்பனுடைய வீட்டுக்கு தான் என்ன செய்யும். தாய் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளாம இருப்போமா? அந்த பிள்ளை எவ்வளவுதான் நமக்கு விரோதமா செஞ்சிருக்கட்டுமே, எவ்வளவுதான் விரோதமா நம்மள பேசியிருக்கட்டுமே, எவ்வளவு விரோதமான காரியங்கள் தான் நடந்திருக்கட்டுமே, பெத்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு இருதயம். அல்லேலூயா. தகப்பன் பார்க்கிறார், லே எல்லாத்தையும் இப்படி வாங்கிட்டு போறியடா, உன் எதிர்காலம் என்னடா அப்படின்ற அவர் பார்க்கல, கேட்டவங்க கொடுத்துட்டார். அவருடைய தகப்பனை தேடி பிள்ளை வந்துச்சு, ஆவி சேர்த்து கெட்டி பிடிச்சி அரவணைத்து கொண்டார். அதே போலதான் இயேசு நம்மளை ஆவி சேர்த்து கெட்டு பிடித்து அரவணைத்து அவரிடத்துல திரும்பி வரும்போது, அவரிடத்துல திரும்பி வரும்போது ஆவி சேர்த்து கெட்டி பிடித்து நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை என்ன செய்வேன். இப்ப இருக்கிறதுல நமக்கு குறைந்ததான், ஆனா இன்னும் ரெட்டிப்பான நன்மை நம்முடைய குடும்பத்துல வந்து இறங்க போகுது. அல்லேலூயா. அதனாலதான் நான் 30 சென்ட் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 3 மடங்கு இந்த இடத்தை காட்டிலும் எத்தனை மடங்கு? 3 மடங்கு. ஆண்டவர் பல மடங்க தருவேன் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா போவோமே. ஆசை இருக்கலாம், பேராசை என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. கர்த்தருக்காக இந்த வாரத்துல கூட எங்க வீட்டுல சொல்லிட்டு இருந்தேன், என் தரிசனம் நிறைந்த இடம் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரு. ஆனா கையில ஒண்ணு இல்லை. யாக்கோபினுடைய கையில ஒண்ணு இல்லாத நேரத்துல கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமி முழுவதும் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். கையில ஒண்ணுமே இல்லை. அதே போல உங்க கையில ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், ரெட்டிப்பான நன்மை என்ன செய்வேன், தருவேன். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? அது மனுஷனுடைய கண்களுக்கு எப்படிதான் இருக்கும், ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் தேவ பார்வையில் தேவ நமக்கு கொடுப்பது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாயிருக்கும். நமக்கோ தேவனால் மகிமை உண்டாகும்படி கர்த்தர் நமக்குள் இருந்து கிரியை செய்வார். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் கூட இருந்து என்ன செய்வார், கிரியை செய்வார். அப்போ ஒன்று படுத்திருக்கிற பூமியை தருவேன், 2வது ரெட்டிப்பான நன்மையை தருவேன், 3வது நல்ல இளைப்பாறுதலை தருவேன். சிலருக்கு படுத்தா தூக்கம் வராது, படுத்தா என்னது வராது, தூக்கம் வராது. சிலருக்கு தூக்கம் நல்லா வரும். ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்த போது, தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், இனி நான் உங்களோடு கூட வரமாட்டேனாரு. ஆனா மோசைக்கு நல்லா தெரியும், மோசையினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எப்போ ஆண்டவர் கோவப்படுதாரோ அப்போ இவர் வந்து கொஞ்சம் தாழ்மையா போய் பேசுவார். எப்போ ஆண்டவர் கொஞ்சம் இதா பேசுறாரோ அப்போ மோசை கோவப்படுவார். நல்ல யாத்திரையாகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் இந்த 4 ஆகமங்களையும் நீங்க வாசித்து பாருங்க. எங்க தேவநாயக கர்த்தர் கோபத்தோட பேசுறாரோ அப்ப இவரு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க இதற்காகவா எகிப்திலிருந்து கொண்டு வந்தீரே, இதை கேட்கிற ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க, அப்படி கேட்கிற ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க. ஏசுநாதர் உடனே யெகோவா தேவன் கூலாகி கீழே என்ன செஞ்சிருவாரு, நான் அழிக்க மாட்டேன்ப்பா, உன் ஜபத்தை என்ன செய்த கேட்டேன். ஆண்டவர் சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற ஜனங்களுக்கு கொஞ்சம் கோவப்படுத்துவாங்களா, இவரு கோபத்துல பேசுவார். இவர் என்ன செய்வார், கொஞ்சம் கோபத்துல என்ன செய்வாரு, பேசுவாரு. இந்த சம்பாஷணைகளை நீங்கள் நல்லா நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட மோசே சொல்றார், கடைசியை சொல்றார், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் இந்த இடத்தை விட்டு எங்களை என்ன செய்யக்கூடாது, கொண்டு போக, நீர் வந்தா எங்களை கொண்டு போ, நீர் வந்தால் எங்களை என்ன செய்யும், கொண்டு போறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்பா, நான் உனக்கு இளைப்பாறுதல் என்ன செய்வேன், தருவேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம்
14வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நாட்கள்ல நடந்து போகும்போது, சைக்கிள்ல போகும்போது, கடந்த நாட்கள்ல சில ஊழியர்களோடு பேசி கொண்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் இங்கே சைக்கிளில் எவ்வளோ தூரம் போயிருப்பீங்கன்ட்டு. நான் சைக்கிள் ஆதனூர் வரைக்கும் போயிருக்கேன். ஆனால் அவங்க அந்த இடத்துல ஊழியம் செய்தாங்க. எப்போது வென்றான் பக்கத்தில் இருக்கிற ஆதனூர் வரைக்கும் எப்படி போயிருக்கேன்? 33 கிலோமீட்டர், 34. ஆமா, அந்நாட்கள்ல கர்த்தர் பலன் கொடுத்தார். அந்த பலனை கர்த்தருக்காக என்ன செய்தோம்? செலவழித்தோம். கர்த்தருக்காக என்ன செய்தோம்? செலவழித்தோம். அப்படி சைக்கிள்ல போய் ஊழியத்தை செய்தோம். அதுக்கப்புறம் நல்ல 2 வீலர்ல போய் ஊழியத்தை செய்தோம். இதை நான் எதுக்காக சொல்றோம்னா, நல்ல வெயிலா இருக்கும். எசப்பா வெயிலா இருக்கிறேன்னு சொன்னா நமக்கு முன்னால ஒரு நிழல் வரும். பார்த்திருக்கீங்களா நீங்க? நமக்கு முன்னால என்னது வரும்? அது எதனால அப்படின்னா, பகலில் வெயில் ஆகிலும் இரவில் நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய சமூகம் நமக்கு முன்னாலே செல்கிறது. அல்லேலூயா. அவருடைய சமூகம் நமக்கு முன்னாலே என்ன செய்கிறது? நன்றா என்னை கவனிக்க வேண்டும். அவருடைய சமூகம் நமக்கு முன்னால என்ன செய்யுது? வெயில் என்னப்பா செய்யணும்? அந்த நேரம் பார்த்து ஒரு மேகத்தை கர்த்தர் நமக்கு முன்னால கொண்டு வைப்பார். அந்த மேகம் நம்ம எவ்வளவு தூரம் கடந்து போகணுமோ அவ்வளவு தூரம் நமக்கு நிழலாகவே வரும். அதான் தேவ சமூகம். அதான் என்னது? தேவ சமூகம். என் சமூகம் முன்பாக சென்று உனக்கு இளைப்பாறுதல். அந்த சமூகம் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த வெயிலெல்லாம் நீக்கி கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? அதைத்தான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல ஆவியான தேவன் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரமே எதனால சுமக்கிறோமா? வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? That is a common calling. ஒரு பொதுவான அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் என்ன செய்வேன்? தருவேன். சிலர் வந்துருவாங்க, ஆனா அந்த பாரத்தை இறக்கி வைக்க மாட்டாங்க. எதை இறக்கி வைக்க மாட்டாங்க? பாரத்தை என்ன செய்ய மாட்டாங்க? இறக்கி வைக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அடிக்கடி நான் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் பெரிய புல்லுக்கட்டை தலையில வச்சுட்டு போனாரா. பெரிய புல்லுக்கட்டு. அந்த காலத்துல புல்லுக்கட்டு எதுல தான் சுமப்பாங்க? தலையில தான் என்ன செய்வாங்க? சுமப்பாங்க. தலையில வச்சுட்டு போனாரா. அங்கிருந்து ஒரு மாட்டு வண்டி வந்திருக்கு. சே பாவம், அந்த மனுஷன் இவ்வளவு பாரத்தை வச்சுட்டு போறார அப்படின்ட்டு நிப்பாட்டி வண்டியில ஏத்தி, ஐயா வாங்க, நீங்க போற இடத்துல நான் போற வழியில நான் உங்களை என்ன செஞ்சிருந்தேன்? இறக்கிறதேன் அப்படின்ட்டு வண்டியில ஏத்திட்டார. வண்டியில ஏத்திட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவர் பார்க்கிறாரு, அங்க என்னது? அவரு திரும்பி பார்க்கிறாரு, என்ன? அந்த மனுஷன் தலையில என்னது இருக்கு? கீழே இறக்க என்னது இல்லை? மனம் இல்லை. இன்னைக்கு அநேகர் சபைக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆனா உங்க கவலைகளை, உங்க பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைக்க மனம் இல்லை. இறக்கி வைத்ததான் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த மனுஷன் எதற்காக அந்த புல்லுக்கட்டை சுமக்கிறவன வண்டியில ஏத்தினா, அவன் தலையில் இருக்கிற பாரம் என்ன செய்ய வேண்டும்? இறங்கணும். அவன் தலையில இருக்கிற பாரம் என்ன செய்யணும்? இறங்கணும். இன்னைக்கு அநேகருக்கு பாரத்தை இறக்க மனசு இல்லை. உங்க பாரத்தை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன செய்வார்? அப்ப இவ்வளவு வசனங்கள்லாம் தெரியுது. ஒவ்வொரு பாரத்தின் தலையில ஏத்தி 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 வச்சு கடைசியா தலைவலியை உண்டு பண்ணி, தலைவலி கண்ணு அந்த தலை எங்க போய் பாதிக்குது? கண்ணுல போய் என்ன செய்யுது? பாதிக்கு. கண்ணு பாதிச்ச உடனே தடவிட்டு திரிகிறதான ஒரு அனுபவம் நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி ஒரு அனுபவம் நமக்கு வராம இருக்கணும்னா, ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிற இடத்துல நம்முடைய பாரத்தை அப்படியே இறக்கி வச்சு
அது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த பாரமா இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பாரமா இருக்கலாம். எந்த பாரத்தையும் அவருடைய சமூகத்துல இறக்கி வைத்து லகுவாக்கி விட்டால் அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். மோசே அதைத்தான் செஞ்சான். 6 லட்சம் புருஷர்களை நடத்துறது லேசான காரியமா? நம்ம வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைகளை நம்ம நடத்த முடியல. எத்தனை பிள்ளைகளே? சில வீட்டில் 1 பிள்ளை இருக்கு, சில வீட்டில் 2 பிள்ளை இருக்கு, சில வீட்டில் 3 பிள்ளை இருக்கு. அதுக்கு மேலே இப்போ யார்ட்டையும் இல்லை. என்ன செய்ய முடியல? என்ன செய்ய முடியல? சொல்லுங்களா, நடத்த முடியல. ஆனா மோசே எத்தனை பேரை நடத்தினா? 6 லட்சம் புருஷர்கள், அவருடைய துணைவியார்கள் இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இத்தனை பேரை அவன் நடத்தணும். அப்போ உனக்கு கோபம் வருமா வராதா? பாரங்கள் வருமா வராதா? வரும். அந்த பாரத்தெல்லாம் சில நேரத்தில் தன் தலையில இருக்கிறத சிந்திச்சிட்டான் அப்படின்னா கோவப்பட்டு 4 வார்த்தை பேசுவோம். இறக்கி வச்சுட்டோம்னா கூலா பேசுவோம். இறக்கி வச்சுட்டா இப்படி பேசுவோம். அதே போலதான் நம்மளும் நம்ம தலையில பாரத்தை வச்சிருக்கும் போது அவ்வளோ கட்டு 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 கட்டுன்னு என்ன செய்யணும், நிற்கிறோம். பாரத்தை இறக்கி வச்சோன்னு சொல்ல மாட்டேங்கிங்களே. ஏன்னா அந்த இளைப்பாறுதல் நமக்குள் பிரவேசிக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த இளைப்பாறுதல் என்ன செய்கிறது? பிரவேசிக்கிறது, பிரவேசிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நான் உனக்கு தருவேன். போதாதிருந்தால் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதம்ல உனக்கு போதாதா? இன்னும் நான் உனக்கு தருவேன். ஆனா ஒண்ணு மட்டும் செய்யாது. நிபந்தனை இல்லாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பவர் அல்ல. தாவீதினிடத்துல கர்த்தர் சொல்றாரு, மடத்தனமா செஞ்சிட்டியப்பா, தேவையில்லாம செஞ்சிட்டிய, உனக்கு போதாது இருந்தால் இன்னும் நான் உனக்கு தருவேனே, இன்னும் நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அப்ப ஆண்டவர் இன்னும் தருவதற்கு பொல்லாப்போ பாவமோ நாம் செய்யக்கூடாது. வாசியுங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நன்றாக கவனிக்கணும். 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடு. ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்தாரா? சவுலுடைய வீட்டை தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் சவுலுடைய மகளை யாருக்கு கொடுத்துட்டாரு? சொல்ல மாட்டேங்கிங்களே. அந்த வசனத்தை விளக்குது, அவ்வளவுதான். சவுலுடைய மகளை யாருக்கு கொடுத்துட்டாரு? தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் 11 கோத்திரத்தையும், அப்புறம் யூதா கோத்திரத்தை தனியா சொல்றாரு, 12 கோத்திரத்தையும் உனக்கு கையளித்து. இது போதாதிருந்தால், என் பாயிண்ட் அதுதான். இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். நல்ல வசனத்தை எடுத்துக்கிடுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு என்ன செய்வேன்? வாயை திறக்க மாட்டீங்களா? நல்லதுக்கும் வாய் திறக்க மாட்டீங்க, கெட்டதுக்கும் வாய் திறக்க மாட்டீங்க. இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு என்ன செய்வேன்? வேண்டியதை என்ன செய்வேன்? தருவேன். கண்ணை மூடுங்க, சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, இன்னும் எனக்கு வேண்டியதை நீர் தரப்போகிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். 2 கரங்களை உயர்த்தி ஒரு 10 திருப்பு நீங்க சொல்லணும். ஒரு அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்கும். ஆண்டவரே, இன்னும் எனக்கு வேண்டியவைகளை நீர் தரப்போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். வாயை திறந்து சொல்லணும். வாயை திறந்து சொல்லணும். இந்த வசனத்தை தான் நான் உங்களை அறிக்கை செய்ய சொல்கிறேன். வசனத்தை அறிக்கை செய்ய இப்பொழுது இருக்கிற நிலைமை உங்களுக்குள்ள மாற போகிறது. இப்பொழுது இருக்கிற நிலைமை மாற போகிறது. அது என்ன நிலைமையா இருக்கலாம்? ஆண்டவரே, இது எனக்கு போதாதியா, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேண்டியதை தாரும் என்று சொல்லும் போது நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு 10 நிமிடம் நீங்க ஒரு 10 முறையாவது ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி அதை நீங்க சுதந்திரிக்கணும். வாயை திறந்து சொல்லணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாயை திறந்து தெளிவா சொல்லுங்க. ஆமே ஆமே. இன்னும்
இன்னும் எனக்கு வேண்டியதை தாங்கப்பா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னும் எனக்கு வேண்டியதை தாங்கப்பா, இன்னும் எனக்கு வேண்டியதை தாங்க, இன்னும் எனக்கு வேண்டியதை தாங்கன்னு நல்ல சந்தோஷமா இங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி அந்த நிறைவு உங்களுக்கு கொண்டு வர போகிறது. போதாது, நீங்க சொல்கிறதான சத்தம் போதாது, சத்தம் எழும்ப வேண்டும். இது போதாது இருந்தால் இன்னும் நான் உனக்கு தருவேன், இன்னும் நான் உனக்கு தருவேன், இன்னும் நான் உனக்கு தருவேன், இன்னும் நான் உனக்கு தருவேன். இது உனக்கு போதாது இருந்தால் ஆண்டவர் அழகாய் சொல்றாரு, தாவீதோடு பேசுகிறாரு, நான் உனக்கு தருவேன் கர்த்தர் சொல்றாரு. அதே போல இந்த சபையில இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் கொடுத்ததை பார்க்கலாம், இது காணாது இருந்தால் இன்னும் கொடுக்கும்படியான ஆசீர்வாதம் உடைய சிரசின் மேல இறங்கி வருகிறது. ஓ ரபால பால லிபி ஷந்தூரா ரபால பௌதரா லிபி கபால பால லிபி ஷந்தூரா ரபால பா ரிபால பால லிபி கானால பால பௌந்தரா லிபி ஷதூரா ரபால பா. ஹalleluya, மே துதிக்கிற இயேசுவே, மே துதிக்கிற கர்த்தாவே, மே துதிக்கிற கர்த்தாவே, ஹalleluya, மே துதிக்கிற. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் உனக்கு நல்ல வீட்டை கொடுத்து, எதை கொடுத்து? வீட்டை கொடுத்து, ஓடு வீட்டை காங்கிரீட் வீடா மாற்றி, ஆஸ்பிட்டாசிட் வீடை காங்கிரீட் வீடா மாற்றி, முதல் தளம் கட்டி ரெண்டாவது தளம் கட்ட ஆண்டவர் என்ன செய்தாரு? சொல்ல மாட்டேங்கிங்களே, சொல்லுங்க. உன் வீட்டை, உனக்கு வீட்டை கொடுத்து, உனக்கு வீட்டை கொடுத்து, ஆண்டவர் நமக்கு வீட்டை கொடுத்து, அப்புறம் நல்ல உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மடியில தந்து, நல்ல மனைவியை தந்து, நல்ல சொல்லுங்க, நல்ல மனைவியை தந்து, இஸ்ரவேல் வம்சத்தை யூதா வம்சத்தை உனக்கு நல்ல ஜனங்கள் மத்தியில் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஜனங்கள் மத்தியில் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தப்பா. இது உனக்கு போதாதா? இது உனக்கு போதாது இருந்தால் இன்னும் நான் உனக்கு வேண்டியதை நிச்சயமே. நல்ல வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்க, வீட்டில் போய் என்ன செய்யுங்க, சிந்திச்சு பாருங்க. அதான் நான் கார் வாங்கும்போது ஜோம் பண்ணிட்டே வாங்கினேன். ஆண்டவரே, இந்த காரை மாற்றும் போது என் பிள்ளைகளுடைய பணம் 5 பைசா இதில் வரக்கூடாது, எந்த பணமும் வரக்கூடாது, நீர் எனக்கு தந்தது மட்டும்தான், நீர் எனக்கு கொடுக்கிறது மட்டும்தான் வரணும்னு ஜெர்மனிட்டே வாங்கினேன். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்திருக்கிறார். இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவேன். நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இம்மட்டும் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உனக்கு போதாது இருந்தால், இம்மட்டும் கொடுத்ததன் ஆசீர்வாதங்கள் உனக்கு காணலையா, இன்னும் என்ன செய்வேன்? இலையில சாப்பாடு போட்டாச்சு, நல்ல எண்ணெய் கொண்டீங்க, இலையில சாப்பாடு போட்டாச்சு, சாப்பிடுதோம், இன்னும் காணலைன்னா, இன்னும் காணலைன்னா என்ன செய்வேன்? கூப்பிடுவோம், இந்த வாப்பா, இதில் கொஞ்சம் சாப்பாடு வை, இதில் கொஞ்சம் மட்டன் குழம்பை ஊற்று, இல்லாட்ட இதில் கொஞ்சம் ரசத்தை ஊற்று, இதில் கொஞ்சம் சாம்பாரை ஊற்று, இல்லாட்ட இதில் கொஞ்சம் மோரை ஊற்று. ஏன்? வசனத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். இது வரைக்கும் எனக்கு காணல, இது வந்தால் எனக்கு நிறைவாக என்ன செய்யும்? அப்படி நீங்க எதை நினைக்கிறீர்களோ அந்த நிறைவை கொடுக்கும்படி கர்த்தர் இந்த சபையில இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு என்ன செய்வேன்? ஆனா நீ ஒரு காரியத்தை மட்டும் செய்யக்கூடாது. 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து நீ அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன? உசியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தால் கொன்று போட்டாயே. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யக்கூடாது? சொல்ல மிஸ்யூஸ் என்ன? தவறுதலாய் பயன்படுத்தக்கூடாது. தேவன் தரும்
எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் தவறுதலாய் பயன்படுத்தும் போது அங்கே ஒரு இக்கனா வருது, அங்கே ஒரு சூழ்நிலைமை என்ன செய்கிறது, வருகிறது. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், மோசே கோபமா பேசும்போது ஆண்டவர் இறங்குவார். ஆண்டவர் கோபமா பேசும்போது மோசே என்ன செய்தான்? அந்த சம்பவத்தை நீங்க வேதாகமத்தில் எடுத்து நல்லா வாசித்து பாருங்க. வேதாகமத்தில் எடுத்து நல்லா நீங்க வாசித்து பாருங்க. அதே போலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு எவ்வளவோ கொடுத்தாரு, கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, கேட்டதெல்லாம் என்ன செய்தாரு, கொடுத்தாரு. அவனுடைய ஜீவனை பாதுகாத்து கொடுத்தார். மரணத்துக்கும் அவனுக்கு எவ்வளவு அடி தூரம் தான் இருந்துச்சு? ஒரு அடி தூரம் தான். இவ்வளவுதான் கேப். இதுல கையை நீட்டி என்ன செஞ்சிடலாம், பட்டுண்டு அடிச்சுக்கலாம். அந்த கேப்ல கூட நான் உன்னை பாதுகாத்தமில்லப்பா, அந்த கேப்ல கூட உன்னை என்ன செய்த, பாதுகாத்தமில்லப்பா. உனக்கு நான் வேண்டியதெல்லாம் நான் தந்துக்கிட்டு தானே இருக்கிறேன். ஆனா நீ ஏன் பாவம் செய்த, நீ ஏன் பொல்லாப்பு செய்த, நீ ஏன் என்னை அசட்டை பண்ணின? என்ன பாஸ்டர் இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசுறீங்க, இப்ப ஏன் கொஞ்சம் கீழே இறங்குறீங்க? ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. எல்லாத்தையும் தருவார் தருவார்ன்ட்டு பாவத்துல போய் மூழ்கி விட்டால் பரலோகத்துக்கு என்னைக்கு வர, தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்னைக்கு வர? நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு போதாது இருந்தால் இன்னும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம், அதுல நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நான் பரிசுத்தமா இருக்க 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 இன்னும் எனக்கு பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை என் குடும்பத்துல, என் சபையில, எனக்குள்ள நீர் கொடுத்து கொண்டுதான் இருப்பீர். அல்லேலூயா. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல என்ன கருத்து கிடையாது? சொல்ல மாட்டீங்களா? அதுல என்ன கருத்து இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. அவர் தரதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு பெறுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவர் அதை எனக்கு இந்த ஒரு வார்த்தை இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணும்போது, இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 16 வசனத்தை நான் அப்படியே தியானிக்கும் போது அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அவர் நமக்கு கொடுக்கணும், அவர் நமக்கு தரணும்னா நாம் என்ன செய்யக்கூடாது? பொல்லாப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது, பிறருடைய பொருளை இச்சிக்க கூடாது, பிறரை பட்டயத்தால என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது. 5 காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஆண்டவர் நமக்கு தரணும், தேவன் நமக்கு என்ன செய்யணும்? தரணும். அதுக்கு பொறுமையாய் காத்திருக்கும். கர்த்தரே சொல்கிறதான காரியம், தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் தாவீதை கண்டிக்கிறார். எப்ப உனக்கு போதாது இருந்தால் நீ பாவம் செய்யாம, தவறு செய்யாம நீ ஏன்ட்ட கேட்டிருந்தா உனக்கு நான் என்ன செய்வேன்? கொடுப்பேனே. உனக்கு நான் என்ன செய்வேன்? சொல்ல மாட்டேங்கல, உனக்கு நான் என்ன செய்வேனே? கொடுப்பேனே. நீ எல்லாத்தையும் செஞ்சிட்டிய. அதனால அங்க ஒரு இக்கனா வச்சு ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டாரு. அதை நான் சொல்ல விரும்பல. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க இப்ப இருக்கிறதான ஆசீர்வாதம் உங்களுக்கு போதாதிருந்தால் கேட்கக்கூடியவரிடத்துல கேட்கும் போது அவர் உங்களுக்கு கொடுக்க உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா என்ன செய்யக்கூடாது? பொல்லாப்பு, பாவம், அசட்டை பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. இந்த 5 காரியத்தை நீங்க செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு போதாதென்று நினைக்கும் முன்னே கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதை கட்டளையிடுவார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பாப்பா. உங்களுக்கு வேண்டியதை அவர் கட்டளையிடுவார். இதெல்லாம் பைபிள்ல இருக்கான்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. இந்த வேத புஸ்தகத்தை போல களஞ்சியம் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த வேத புஸ்தகத்தை போல களஞ்சியம் வேறு ஒன்றுமே இல்லை. தருவார். என்ன செய்வார்? தருவார். கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு மட்டும் பிரியமாய் என்ன செய்யுங்கள்? ஜீவியுங்கள். அப்படி ஆண்டவர் சொல்லிட்டு அவருடைய மகனிடத்துல சொல்றாரு, எப்பா உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்தது மட்டும் இல்ல, உனக்கு நான் கொடுப்பேன். 3 காரியத்தை கொடுப்பேன். 1 ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், 2வது கனத்தை கொடுப்பேன், 3வது நல்ல வருமானத்தை கொடுப்பேன். எதை கொடுப்பேன்?
உங்க அப்பாவுக்கு போதாமல் இருந்தது போல உனக்கு போதாமல் இருக்காது. பூமியில் உள்ள சகல ராஜாக்களை பார்க்கலாம் நீ ஐஸ்வர்யத்திலையும் சம்பத்திலையும் கணத்திலையும் உனக்கு ஈடானவன் ஒருத்தனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு தருவேன். இல்லையா? சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு தந்தா நாங்க சாலமோன மாதிரி மறுதளிச்சுட்டா நாங்க என்ன பாஸ்டர் செய்ய? மறுதளிக்க மாட்டீங்கன்னு கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற நம்பிக்கை அதுதான். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்கிறார். வாசிங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத, பாருங்க, உனக்கு முன் இருந்தவன் உனக்கு பின்னால இருக்க போறவன். இதை நீ நல்லா சிந்திக்கணும். உங்க குடும்பத்துல, உங்க வம்சத்துல, உங்களுடைய இனத்துல, உங்களோட பழகின, உங்களோட இருக்கிற முன்னால இருந்தவங்களை போய் சிந்திங்க. இனி இருக்க போறவங்க, இனி இருக்க போறவங்க. முன்னால இருந்தது எங்க அப்பா அம்மா அப்படி வச்சுருங்களா. அப்புறம் இருந்தது என் பிள்ளைகள், அப்புறம் என் மருமக்கமார்கள், என் பேரம் பேத்திகள், இப்படி வச்சுடுங்களா. இந்த 2க்கு நடுவில் நீங்க இருக்கீங்க. 2க்கும் அதனால் அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத. அப்ப 2க்கு நடுவில் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். 2க்கு நடுவில் இருக்கிற நாம் பாவம் செய்யாதபடிக்கு, பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தேவனாகிய கர்த்தரையே இறுக பிடித்து அவருக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது உனக்கு வேண்டியதெல்லாம் தருவேன் என்று சொல்கிறதான கர்த்தர் அந்த நடுவுல நின்று சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒன்றை உனக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா. அவங்களுக்கு அது இல்லப்பா. அவங்களுக்கு என்னதில்லை? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அன்பு இல்லை, நீடிய சாந்தம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா எல்லாம் இருக்கிற மாதிரி அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல போய் பாரு, ஒரு சாப்பாடு கூட அவனால என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. அவனுக்கு இல்லை. வேதவசனம் சரியாய் சொல்ற வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 2 நாளாகமம் 1:12. ராஜாக்களுக்காயிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காயிலும் இல்லாத ஒன்னு ஐஸ்வர்யம். ஒன்னு என்னதான் கொடுப்ப? சொல்ல மாட்டேங்கீங்களா வாயை திறந்து? எதை கொடுப்ப? ஐஸ்வர்யத்தை. அது எப்படிங்க வரும்? வரும். அதற்குரிய ஞானமும் விவேகத்தின் கர்த்தர் நமக்கு அருளுகிறார். அல்லேலூயா. அதற்குரிய ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறா, உங்களுக்கு கொடுக்கிறா, உங்கள் சந்ததிக்கு கொடுக்கிறா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறா, உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு கொடுக்கிறா, உங்களுடைய பூட்டம் பூட்டிகளுக்கு கொடுக்கிறா, உங்களுடைய கொலு பேரன் கொலு பேத்திக்கு கொடுக்கிறா. நீங்களாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுத மாதிரியா இருக்கீங்க? வெட்ட போற வெள்ளாடு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அந்த ஆசீர்வாதம் சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா கைத்தட்டி கர்த்தரை துதிச்சிருக்கணும். ஒருத்தருக்கும் உள்ளத்திலிருந்து சந்தோஷம் வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த கணத்தையும் இந்த வருமானத்தையும் தந்தாச்சுன்னா என்னமோண்டு அப்படியே பிரமித்து கொண்டு இருக்கிறோம். என்னமோண்டு என்ன செஞ்சிருக்கோம்? பிரமித்து கொண்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் அவருடைய நாமத்தை துதியாமல் நாம் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் கால்நிலையிலும் உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்காமல் இருக்க மாட்டோம். அவர் எவ்வளவு கொடுத்தாலும் அவர் கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தை வாசியாமல் இருக்க மாட்டோம். ஒருத்தர் அல்லேலூயா சொல்லும். ஏன்னா நீங்க வேத வாசித்து ஜெபிக்கிறதுல அனுபவம் இல்லைல்ல, அதனால தானே அல்லேலூயா தோத்திரம் வரமாட்டுக்கு. நான் சொன்ன வார்த்தைக்கு எவ்வளவு அல்லேலூயா தோத்திரம் வந்திருக்கணும். பாஸ்டர், எங்க சரீரத்தில் இருக்கிற டயர்டு உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் டயர்டு தெரியுமே. டயர்டு இல்லாதவனா நானே. நேற்றைக்கு சாயங்காலம் 3:30 மணிலிருந்து 11:15 வரைக்கும் கார் ஓட்டியிருக்கேன். அந்த கன்வென்ஷனில் பங்கெடுத்திருக்கிறேன், குறிப்பெல்லாம் எடுத்திருக்கிறேன். நான் சும்மா வரலையே.
காலையில் எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து அதுக்கப்புறம் பெறப்பட்டுங்க வந்திருக்கிறேன். எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், ஒரு கணம், ஒரு வருமானம் நமக்கு வரணும்னா நம்முடைய கண்கள் எஜமானை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் யாரை பார்க்க வேண்டும்? எஜமானை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மேலே ஆசீர்வாதத்தையோ, நம்மேலே ஐஸ்வர்யத்தையோ, நம்மேலே கனத்தையோ, நம்மேலே வருமானத்தை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்க. அப்பா, காலையில் எழும்பின உடனே அப்பாவை நோக்கி பார்க்கணும். அன்னைக்குரிய ஐஸ்வர்யம், அன்னைக்குரிய வருமானம், அன்னைக்குரிய கணத்தை அவர் மேலிருந்து கீழே இறக்குவார். ஹல்லேலூயா. அவர் மேலிருந்து கீழே என்ன செய்வாரு? அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்கணும். அந்த வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருகிறார். இல்ல, சிலர் சொல்லுவாங்க, வீட்டில் வந்து பார்த்தா ஒரு 100 ரூபாய் கூட இல்லை, ஆனால் மணி பாட்ஸில் 500 ரூபாய் இருக்கும். மணி பாட்ஸில் எவ்வளோ இருக்கும்? வீட்டில் 100 ரூபாய் இல்லை. அது எங்கே இருக்கு? எதுக்காக சொல்றோம்னா, நம்மிடத்துல ஒன்றும் இல்லை. அந்த மணி பர்ஸாகிய பரலோகத்தில் எத்தனையோ 500கள் இருக்கிறது. உடனே நீங்க நீ தப்பா தான் புரிஞ்சிருப்பீங்க. நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு புரியல. நம்ம வீட்டில் வந்து பார்த்தா 100 ரூபாய் கூட இல்லை, ஆனா நம்முடைய பரலோகமாகிய அந்த மணி பேட்ஸ்ல இருக்கிறது கோடான கோடி 500, கோடான கோடி 500 அங்க இருக்கு. அங்க இருந்த அந்த வருமானத்தை கர்த்தர் வானத்தை திறந்து நம்ம மேலே போடும்படியான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து நம்முடைய தலைக்கு மேலே அடைத்து வைத்திருக்கிறதான அந்த சாத்தானுடைய கிரியைகள், அந்த வானமண்டல பொல்லாத சேனையுடைய அந்தரங்க கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் உடைத்து அகற்றி வானத்தின் மதகுகளை திறந்து உன் வீடு கொல்லா மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சொன்ன கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்தின் மேலே இறக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரபார ரபி ஷந்துரா ரபார பௌதர ரபி கமால பௌந்தர ரபி ஷந்துரா ரபி கமாலபா. ஓ, அந்த பரலோக ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா, அந்த பரலோகத்தினுடைய கிருபை நமக்கு வேணும்னா, ஒருத்தருக்கும் இல்லை. என் கிராமத்துல அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை. என் கூட பிறந்தவங்க இல்லை, அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை. ஒருத்தருக்குமே இல்லை. ஆனா எனக்கு கர்த்தர் கொடுக்கிறார்னா அதற்கு காரணம் என்ன வேண்டாம்? என் கண்கள் காலையில எழும்பினவுடனே என் வீட்டில் இருக்கிற எதையும் பார்க்கவில்லை. முகத்தை கழுவி விட்டு என் அப்பாவை நான் பார்க்கிறேன். என் அப்பாவை பார்க்கும்போது அந்த வானத்தின் மதகுகள் எனக்காக திறக்கப்படுகிறது. அந்த மதகுகளை திறந்து ஆவியான தேவ அந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை என் மேலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் மேல என்ன செய்தாரு? என்னதெல்லாம் தாராரா? ஐஸ்வர்யத்தை, அப்புறம் வருமானத்தை. சம்பத்துனா என்ன? இன்கம். ஆண்டவர் நமக்கு வருமானத்தை கொடுக்கும்போது எந்த இன்கம் டாக்ஸ்காரனும் உள்ள வரமாட்டான். வந்து அவனை ஆண்டவரே அடிச்சு பத்திரும். ஹல்லேலூயா. ஏன்னா அது ஆண்டவரால் நமக்கு கொடுக்குது. வானத்தின் மதகுகள் திறந்தல கர்த்தர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. எதை திறந்து கொடுக்கிறாரு? பைபிள்ல தாங்க நாங்க சொல்லுது. வாசிங்க, மல்கியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனமா வாசிங்க பாப்போம். கரெக்டா வாசிக்கணும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்குள்ளே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் பாருங்க, வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வானத்துல பல கனியை வச்சிருக்கிறார், பல மதகுகளை வச்சிருக்கிறார். அந்த மதகுகள்
நமக்கு நேர திறக்கப்பட போகுது. திறக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா அவரை நோக்கி அவரை நோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணும். அவரை நோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆண்டவரே, எனக்கு இதுவரைக்கும் நீ தந்த ஆசீர்வாதம் எனக்கு போதாது. வாயத்திறந்து சொல்லுங்க, இதுவரைக்கும் எனக்கு தந்த ஆசீர்வாதம் எனக்கு போதாது. இன்னும் எனக்கு வேண்டியதை நீர் தாரு. இன்னும் எனக்கு நீர் வேண்டியதை என்ன செய்யும்? தாரு. இன்னும் எனக்கு வேண்டியதை என்ன செய்யும்? தார. ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய வாயை திறந்து நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஓ ரபால பவுந்தர ரபி ஷந்துர ரபி கபாலபா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடும் என்று இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தா. எல்லாரும் முழங்கால் கனிவோ என்னை நோக்கிடுமே கருத்தா விசாரித்து என்ற கனிவோ என்னை நோக்கிடுமே திருப்பாதம் நீ வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதமை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமத சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் அவரை நோக்கி பாருங்க. இப்போ அவரை நோக்கி பாருங்க. பார்ப்போம். ஒரு விஷயம் கூட எல்லாரும் தேவ சமூகத்தில் ஊக்கமாய் அவரை நோக்கி பார்க்கும்போது இல்லாத ஐஸ்வர்யத்தையும் இல்லாத வருமானத்தையும் இல்லாத கணத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுமே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுமே திருப்பாதம் கிருபை நீரை தேவ சமூகத்திலே தாமதமை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஒரு நிமிடம் நம்முடைய ரெண்டு கரங்களையும் அப்பா முழங்கால் நீட்டி ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அப்பா நீர் எனக்கு கொடுத்த வாழ்நாள்ல நான் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து நமக்கு பிரியமானதை செய்யும் போது இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு காணாதுன்னு நான் நினைக்கிறேன்பா. இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு போதாதுன்னு நான் நினைக்கிறேன்பா.
ஏனென்றால் நீர் சொல்லியிருக்கிறீர், நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதை வைத்து நாங்க கேட்கிறோம்ப்பா, இப்பொழுது இருக்கிற இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு போதாது. இருந்தால் if it is not enough, please you ask me. அது உனக்கு போதாமல் இருக்கா, நீ வேற யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். உனக்கு வேண்டியதை நான் தரும்படி, உனக்கு வேண்டியதை தரும்படி, பிறருக்கு நான் கொடுக்கேனோ கொடுக்கலையோ அதை பத்தி நீ கவலைப்படாத, அதை பத்தி நீ எண்ணாத, அவைகளை குறித்து நீ சிந்தியாத. உனக்கு நான் தரும்படியாக, உனக்கு நான் தரும்படியாக, அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை, அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு நல்ல வருமானத்தை, அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கணத்தை நான் உனக்கு தரப்போறேன். நான் உனக்கு தரப்போறேன். அதற்கு நீ காலையில எழும்பின உடனே உன்னுடைய முகம் இயேசு ராஜாவை நோக்கி பார்க்க, இயேசு ராஜாவை நோக்கி பார்க்கட்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அவர் வானத்தின் மதகுகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய சரீர பிரகாரமான நன்மைகளையும், நம்முடைய குடும்பத்தின் நன்மைகளையும், ஆவிக்குரிய நன்மைகளையும் தேவனாகிய கர்த்தர் 100 மடங்கு நமக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எங்கள் கிருபை உள்ள தேவனே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை உங்களுக்கு தரும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், எவைகளை விட வேண்டும் என்றோ வேதத்தின் வாயிலாக என்னோடும் எங்களோடும் பேசும். ஆண்டவரே, நம்முடைய பார்வைக்கு நாங்கள் இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு போதாது இருக்கும் என்றால் நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். நீர் எங்களுக்கு வேண்டியவைகளை, பிறருக்கு இல்லாத ஐஸ்வர்யத்தையும், பிறரிடத்தில் இல்லாத கணத்தையும், பிறரிடத்தில் இல்லாத வருமானத்தையும் இந்த நாள் முதல் உம்மை ஆராதிக்கிற இந்த குடும்பத்தின் மேல, இந்த தனிப்பட்ட நபர் மேல நீர் வைத்து கொடுக்க போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், கிருபை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.